ஹாய் கைஸ். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பயாலஜில இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம எடுத்து போட்டிருந்தோம். பிசிக்ஸ்ல ஆல்ரெடி கம்ப்ளீட்டா 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா போட்டோம். 1 மார்க் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும். அதுக்கான ஆன்சர் கீயுமே நான் வந்து சீக்கிரமா ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்ததா பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அது இல்லாம நம்ம பயாலஜில 2 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்மே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சேம் 5 மார்க்ஸ் எப்படி ரெடி பண்ணிருந்தோமோ அதே மாதிரியே தான். இல்ல பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பயோபாட்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு டோட்டலா ஒரு 49 கொஸ்டின் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல, பப்ளிக் எக்ஸாம் அண்ட் சப்ளிமெண்டரி பப்ளிக் எக்ஸாம் இந்த ரெண்டுத்துல மட்டும் கேட்ட கொஸ்டின்ஸ் 49 இருக்கு. பிளஸ் அதை தவிர போன தடவை நான் 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு சும்மா மட்டும் அதாவது இந்த வருஷம் நடந்த ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்தபடி வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்திருந்தேன் உங்களுக்கு. ஆனா இந்த தடவை நான் உங்களுக்கு 2 மார்க்ல அப்படி கொடுக்க கிடையாது. இது வரைக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி எப்ப இருந்து 2019ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ அப்படி எடுத்ததுல அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 28 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி ஜுவாலஜில வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 48 கொஸ்டின்ஸ். அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சிலது நான் கொடுக்கல. அந்த டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தனி வீடியோவா அப்லோட் பண்றேன். என்னென்ன டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலா டயக்ராம் கொடுத்து அவங்களே கொஸ்டின் பேப்பர்ல வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கொடுக்கல. மற்றபடி லேபிள் த ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்பயும் போல இதுல எதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்த கொஸ்டின்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுலயுமே கூட நான் பார்த்த கொஸ்டின்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்றேன். அப்புறம் இந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டின், இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து கேட்பாங்க இல்லையா? இது வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வாட்டர் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்கச்சக்கமான கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டேன். அதே மாதிரி இந்த ஹோமோமெரஸ் அண்ட் ஹெட்ரோமெரஸ் லீச்சன்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் இதெல்லாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், அதுக்கப்புறம் இந்த ஃபைக்னாக்ஸ் லிக், இது ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்லயே 2ல கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அதாவது இது அதாவது இந்த மந்த்லி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஆர்டர் எடுத்து பார்க்கும்போது அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல வந்து இதை கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரூட் கேட்டிருக்காங்களே, இதே மாதிரி ஸ்டெம், ஃபிளவர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மாத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம்ல இது ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த லீச்சன்ஸ், அதுக்கப்புறம் போல்டிங், வாட் இஸ் விரியான், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம், இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்டும் இருக்கும், லீஃபும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாஸ்குலர் பண்டில் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டினா கேட்டிருக்காங்க, அடிக்கடி ரிப்பீட்டடா. அதுக்கப்புறம் நான் போட்டோசிந்தசிஸ், இதை விட்டோம்னா தியரி ஆஃப் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ், லிஸ்ட் ஆஃப் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த 2 கொஸ்டின்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டிருந்தாலும் மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதனால நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது தைலோசிஸ், growth rings, photosynthesis ஈக்குவேஷன், இந்த லெகுமினஸ் பிளான்ஸ், காப்ஸ் இன் கிராப் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா? நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இதை கேட்டிருந்தாங்க, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளான்ஸ் அனாட்டமி, இந்த இயர் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஆஃப் இயர் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. டிஎன்ஏ பார் கோடிங், யூ ஸ்டீல், இதுல சிக்னிபிகன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ பார் கோடிங்னா என்னன்னே கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின். அதுக்கப்புறம் அகர் அகர். ஓகே ஓகே, இதெல்லாமே பாட்னில வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க.
ஆக்சுவலா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க ரிப்பீட்டடா படிச்சது, முக்கியமா எல்லாமே படிச்சதா 49 கொஸ்டின்ஸுமே. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. பட் ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் படிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜுவாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மியூல் இஸ் ஸ்டெரைல் நேச்சர், லிம்ஃப், பிளைண்ட் ஸ்பாட் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல வந்து இதை கேட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் இல்லாம அதர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயுமே இது வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ பாத்துக்கோங்க. டெட்டனிக் காஸ்டு, டென்டல் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன், ஃபிளேம் செல்ஸ், அதுக்கப்புறம் பிரிஸ்டோமியம் அண்ட் ப்ரோஸ்டோமியம், இந்த ஒயர் வில்லி பிரசிடென்ட், இது வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மிட் செகண்ட் மிட் குவார்டர்லி ஆஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த டியூட்டிஸ் ஆஃப் ஒர்க்கர் பீஸ் இந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் சலிவரி கிளாண்டு, டைப்பிக்கல் கனெக்டிவ் டிஷ்யூஸ், சார்லஸ் டார்வினோட கான்செப்ட், WBC, AH ரேஞ்ச், கொரோலஸ் லினேயஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், 3 casts ஆஃப் ஹனிபி காலனி இருக்கு இல்லையா, இது ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டேன். இந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் SMGA. ஓகே, இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மஸ்குலர் டிசார்டர், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு டெட்டனிக் ஆசிட் வந்து ஆல்ரெடி அங்கேயே கொடுத்துட்டோம், அதனால இதை விட்டுருங்க. அது தவிர வேற எதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா இந்த எர்த்வார்ம் பேஸ் பண்ணி எது இருந்தாலும் சரி அந்த கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. பாருங்க, எர்த்வார்ம், பிளாட்ஃபார்ம், எர்த்வார்மோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், இந்த மாதிரி எர்த்வார்ம் பேஸ் பண்ணி ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால அதை தெளிவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோபயோட்டிக் பேத்தோஜெனிக் பாக்டீரியா டிஃபரன்ஸ், சலைவரி கிளாண்டு, பீனல் பாடி சிச்சுவேட்டட், கெமிக்கல் மெசேஞ்சர், கவுட். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டு இதை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர், chordata characteristics, do punicata retain as adults, இது. அதுக்கப்புறம் ஹெட்ரோடான்ட், ஸ்மோக்கிங் ஓட எஃபெக்ட்ஸ், லித்தோட்ரிப்சி, பைனாமியல் நாமன்கிளேச்சர், ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் இது அண்ட் இது. ஸோ இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ்ல வந்து நம்ம ஈஸியா எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்ததா 3 மார்க்கும் வரும். கூடி சீக்கிரத்துல நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்குள்ள நான் 3 மார்க்கையும் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.